நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि शरणं हरिं. यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः दयोगो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய தெய்வான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதனா, மங்களம் புண்டரீகாட்ச, மங்களாயதன ஹரி. அத்புதம் பாலகம். இந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியகரமானது. பகவானுடைய சர்வேஸ்வரனுடைய திவ்யமான அவதாரத்துல வாமன திருவிக்கிரமாவதாரம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியகரமானது. இது அற்புதம் அப்படிங்கிற இத வார்த்தையினால வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறா பெரியவாள்லாம். பகவானுடைய அவதாரத்தை எதை எடுத்தாலுமே அந்த அவதாரம்ங்கிறது சம்ஹாரம் உண்டு. அந்த இடத்துல பார்த்தேன்னு கேட்டாக்க ரொம்ப விசித்திரமா சில ஆச்சரியகரமான நிகழ்வுகள் உண்டு. ரொம்ப லீலார்த்தமா அனுகிரகம் பண்ணி அனுகிரகத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு அவதாரம்னால் அது வாமனமூர்த்தி மட்டும்தான். ஸ்ரீமத் பாகவதத்துல அஷ்டமஸ்கந்தத்துல பறக்க பேசப்படக்கூடிய ஒரு அவதாரம் இது. தார்மிகர்த்தேயே சுகபிரம்மமாகப்பட்டவர் கண்ணை மூடிட்டு அப்படி நிஷ்டையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத அப்படியே பிரசன்னதையா போயிட்டார். ஒரு விஷயத்த சொல்றத அதுல பிரேமிக்க பாவம் வந்துடுதுன்னு கேட்டா அப்படியே ஒட்டி போய் மறந்து போயிடுவார். அப்படி தன்னை மறந்த நிலையில சுகபிரம்மமாகப்பட்டவர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணின ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு ரூபம், வடிவம், அவதாரம். பெருமாளை பார்க்கறதே நமக்கே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய நுட்பமான விஷயத்தை வாமனாவதாரம் அனுகிரகம் பண்ணி தர வல்லது. வாமனாவதாரம்ங்கிறதே திவ்ய கஷேத்திரங்கள்ல சீர்காழி திவ்ய கஷேத்திரத்துல தாடால பெருமாளாகவும், திருக்கோவலூர்ல உலகளந்த உத்தமனாகவும், காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாளாகவும், மலைநாடு திவதேசத்துல திருக்காக்காரைங்கிறல வாமனமூர்த்தியாகவும் கொண்டாடப்படுறது, அனுஷ்டிக்கப்படுறது. நாம் இங்கெல்லாம் போனோம்னா நமக்கு அந்த ஞாபகம், நினைவுகள், பெருமாளுடைய ரூபலாவண்யத்தை பார்த்து அப்படி மயங்கி போயிடும். அர்ச்சாமூர்த்தியை பார்த்தே நாம மயங்கி போயிட்டோம்னால் அன்னைக்கு பெருமாள் வந்த அந்த கோலத்தை பார்த்துட்டு, அந்த வடிவத்தை பார்த்துட்டு மயங்காதவா யாரு இருப்பா? அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ரூபம், வடிவம் வாமனாவதார மூர்த்தி, வாமனமூர்த்தி திருவிக்கிரம பெருமாள். மகாபலி பிரகலாதனுடைய பேரன். ஒரு சந்தர்ப்பத்துல தேவாலோட யுத்தத்துக்கு போறான். தேவாலோட யுத்தத்துக்கு போய் அவளை ஜெயிக்க முடியல, தோத்து போயிடுறான். ஒரு காலகட்டத்துல தேவேந்திரன் பார்த்தான், அவனை அப்படியே விட்டு வச்சான்னா மேல மேல நம்மளை ஹிம்சிச்சுட்டு இருப்பான்னு அவனை ஒரு அஸ்திரம் போட்டு அவனுடைய உடம்ப 8 கூறா கிழிச்சு விட்டறிஞ்சிட்டு போயிட்டான். மகாபலியினுடைய படையில் இருக்கக்கூடிய சேனை தலைவன் நர்மதா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குலகுருவான
சுக்கிரனை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அழறான். எங்க ராஜாவை அடிச்சுட்டா குத்துயிரும் கொலையுருமா கிடக்க, இனிமேல் பிழைப்பாரான்னு தெரியல, உயிர் இருக்கான்னு கூட தெரியல, குழிச்சு கொண்டுட்டு போயிட்டான் தேவேந்திரன்னு அழறான். அவனுக்கு விஷுக்குரன்னு ஒரு பேர். இப்படி அனுஷ்டானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அவனை பார்த்து அவனை அழிச்சுட்டு எங்க மகாபலி இருக்கானோ அந்த இடத்துல போய் தங்கிட்ட இருக்கக்கூடிய தீர்த்த பாத்திரத்துல உள்ள அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிச்சு உயிரற்ற நிலையில கீழே கடந்து இருக்கக்கூடிய பிணத்தின் மேல புரோக்ஷணம் பண்றார், தெளிக்கிற இந்த மந்திர வத்து மந்திர பலிதமாகி உயிர் பெற்று இடறான். இவன் கீழே போய் விழுந்து போய் செத்து போய் கிடக்கா. இந்த அமிர்த சஞ்சீவினி மகாமந்திரமாகப்பட்டது அந்த பிணத்தை எழுப்பி அவனுக்கு வச்சுடுத்து. எழுந்துட்ட மகாபலி என்ன பண்றான் அப்படின்னா, சுக்கராச்சாரியாருடைய சரணத்துல போய் விடுறான். கிளம்பி வந்து திருப்பி ராஜ்யத்தை பிடிக்கணும் போகணும்லாம் நினைக்கல. நித்தம் இங்க மகரிஷிகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துல சேவை பண்ணிட்டு இருக்கான். காலையில எழுந்து நர்மதையில ஸ்நானம் பண்றது, தர்ப்பப்புல் அறுத்துன்னு வருது, சமைத்து பொறுக்கி கொடுக்கறது, ரிஷிகளுக்கு கைங்கரியமா எதையாவது பண்றது, இப்படியே இருந்துட்டு இருக்கான். சுக்கிரனோட மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா பிராமணாளுக்கும் உபகாரமா இருந்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். ஒரு ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு இது இப்படி இருக்கானே, இவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணினா தேவையில்லைன்னு எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி சுக்கிர பகவானை முன்னிறுத்தி கொண்டு நர்மதா நதி தீரத்துல இந்த ராஜாவுக்காக பிராமணால் எல்லாம் சேர்ந்து ஒரு யஜ்ஞம் பண்றான். அவ பண்ணின அந்த யஜ்ஞம் இருக்கு பாருங்க, அந்த யஜ்ஞத்தை ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறா. மகாபலியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு யஜ்ஞ தீட்சையை பண்ணி, நீ கவலைப்படாத, இழந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு பெற்று தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலியை உட்கார வச்சு ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறா. இந்த யஜ்ஞம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, எந்த தேவதையை ஆராதனை பண்றோமோ அந்த தேவதை பிரத்யட்சமா வந்து, அது மாதிரி இந்த உலகத்தையே வசீகரம் பண்ணுவதற்குறித்தான விஸ்வஜித் அப்படிங்கிற யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறா. சுக்கராச்சாரியார் உட்கார்ந்துக்கிறா. சுக்கராச்சாரியாரை சேர்ந்து இருக்கக்கூடிய அவளுடைய சிஷ்யாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. பிராமணோத்தமர்கள்லாம் சுத்தீர உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜபிக்க ஆரம்பிக்கிறா. மந்திரங்கள் ஓடின்னு இருக்கு. அக்னி பகவான் வந்துட்டார். அக்னியில ஆகுதிகள் எல்லாம் கொடுக்க 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 அப்படியே ஜொலிக்கிறது. நேரம் ஆக 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 அந்த அக்னியினுடைய அந்த ஜுவாலை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய முகத்துல பிரதிபலிக்கிறது. மகாபலின்னு இதுவரைக்கும் சொன்னேன், இப்ப சக்கரவர்த்திங்கிறன்னா இந்த அக்னி பகவானுடைய அந்த தேஜஸ் மகாபலியினுடைய முகத்துல தெரிஞ்சுதான். அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த அக்னியில இருந்து அந்த அக்னிக்கு மந்திரவத்தான திவ்யமான ஒரு ரதம் ஒண்ணு புறப்பட்டு வருது. சொர்ணமயமான ரதம் வருது. சொர்ணமயமான ரதத்துல ரத சாரதி வரான். ரத சாரதியோட கூட ரதத்தை ஆரோகணம் பண்ணுவதற்குண்டான திவ்யமான அஸ்வம் குதிரைகள் வருது. அதற்கு பிற்பாடு சிம்மத்வஜம் சிம்ம கொடி வருது. நிறைய அஸ்திரங்கள் வருது. எடுக்க 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 புரியாத அளவுக்கு பற்பல அஸ்திரங்கள் மந்திர ரூபமா வருது. இது எல்லாத்த விட திவ்யமான தேஜஸோட பொன் குடம் சொர்ண குடம் வருது. பூர்ண கும்பமுத்தரை கொண்டுனாலே அவ ராஜான்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதையே மகாபலி பிசாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கண்ணை திறந்து பார்த்தா, என்னைக்குமே பூஜை பண்றத முதல்ல பித்ருக்களை ஆராதனை பண்ணணும். அப்படி பித்ருக்களை பிரார்த்தனை பண்றான். பிரகலாதன் கையில அழகான தாமர மலரோட தாமர மாலையோட அந்த அக்னியில இருந்து வந்து மகாபலியினுடைய கழுத்துல அதை போட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதையே சுக்கிர பகவான் பார்த்தார். அழகான ஒரு சங்கத்தை அக்னியிலேருந்து விட்டு பண்ணி அவன் கையில கொடுக்குற. இத்தனையும் வந்த உடனே சுக்கிர பகவான் சொல்றார், இப்போ கிளம்பினி, இனிமேல் உன்னை யுத்தத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற.
இந்த யஜ்ஞ வாட்டிகாலேருந்து கிளம்புறான். இவன் கிளம்பி போகிறதேயே இந்த சப்தம் தேவலோகத்து உள்ளுக்குள்ள போய் கிடிதாங்கிறது. தேவேந்திரன் ஆச்சரியப்படுறான், அவளை அடிச்சு போட்டுவிட்டவன் இவன் எங்கேருந்து கிளம்பி வரான், இவன் எங்கேருந்து கிளம்பி வரான்னு தூரக்க பார்த்தா அவனுடைய தேஜஸை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விட்டான். இத்தனை பேரோட கிளம்பி வரான், எங்கேருந்து வரான், எப்படி வரான், என்ன காரணம், இவனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதே கையில இருக்கக்கூடிய சங்க வச்சுட்டு ஒரு சங்கு துவனி பண்றானா மகாபலி. அந்த சங்கு துவனியாகப்பட்டது தேவலோகத்தை கிடுகிடுக்க வைக்கிறது. அட்டதிக்பாலா 8 திக்கும் ஓடுறாவன், தன்னோட இடத்த விட்டுட்டு ஓடுறா. எல்லாரும் சேர்ந்து பிரகஸ்பதியிட்ட போறா, வியாழ பகவான்கிட்ட போய் சரணத்துல விடுறான். உங்களுக்கு வேற வழி இல்லை, அவன் கிளம்பி வரான், அவனை ஜெயிக்கணும். ஒரு நொடி பொழுது கண்ணை மூடி பார்த்துட்டு சொன்னாராம், இவனை யுத்தம் மூலம்னா உன்னால ஜெயிச்சிட முடியும், இவனை இனிமேல் யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது. இவனை மந்திர பலம் காப்பாத்துறது அதோட மட்டும் கிடையாது, பார்கவ குல பிராமணர்கள் இவனை விடமாட்டார், அதோட சுக்கராச்சாரியாருடைய பலம் இருக்கு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இவன்கிட்டேந்து ஒளிஞ்சுக்கிறது நல்லது, இவன்கிட்ட போய் ஜெயிச்சேன்னா நீங்க அடிமையா போகணும் அப்படின்ட்ட. அத்தனை பேரும் பல இடங்கள்ல போனா தேவேந்திரன் மூங்கில்ல போய் ஒளிஞ்சுக்கிறானா, எங்கேயாவது ஒளிஞ்சுட்டா தேவலையே அப்படின்னு. தேவலோகத்தை கைப்பற்றினான். தேவேந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை எடுத்துன்னு வந்தான், சுக்கராச்சாரியாருடைய சரணத்துல வந்து விழுந்தான், திருப்பி யஜ்ஞத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் நம்மளை காப்பாத்திட்டு, கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அஸ்திரம் நம்மளை காப்பாத்தல, மந்திர அஸ்திரமா இருந்தா தான் அது காப்பாத்துங்கிறத தெரிஞ்சுட்டு திருப்பி யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறான். பகவானை எப்பயுமே ஆராதனை பண்ணிட்டு இருந்தா பகவான் பக்கத்துல இருப்பாருங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. அந்த யஜ்ஞத்தை தர்மத்துக்கு விருத்தமா பண்ணாம ஆகுதிகள் எல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணுமோ சரியா கொடுக்குறான். தர்ம விருத்தமா பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, தர்மத்துக்கு மாறா பண்ணிட்டான்னு கேட்டாக்க அவன் அழிஞ்சு விடுவான். ஆனா பண்றது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாகட்டும்னு பண்ண ஆரம்பிச்சாக்க அவனை பகவானே காப்பாத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எல்லாத்தையும் கை விட்டுட்டா நாமா கைவிடாது. கலியுகத்திலேயே பகவானை ஆராதனை பண்றதுக்கு பாவம் தேவைப்படுறது. இதெல்லாம் ஒண்ணுமே முடியல, சதாசர்வ காலமும் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த நாமா அவனை காப்பாற்றிட்டு. அது மாதிரி இவன் இந்த யஜ்ஞத்தை விடவே இல்லை, யஜ்ஞத்தை ஆராதனை பண்றான். தேவாலாம் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்கா. இவனுக்கு பயந்துண்டு போய் இவாளுடைய நிலையை தெரிஞ்சுட்ட காஷ்யபருடைய சகதர்மணி அதிதி தேவாளுடைய தாயார் தன்னோட ஆத்துக்காரரை நமஸ்காரம் பண்றா. நீங்க எனக்கு ஒரு உபாயம் பண்ணி நம்மளுடைய புத்திரனெல்லாம் திருப்பி அவாவா அந்த பதவியில போய் இருக்கணும், அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் வேணும். அக்னினால் அக்னி, அக்னியினுடைய பதவியில இருக்கணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தாலோ அவனுக்கெல்லாம் இழந்த தேஜஸ் கிடைக்கணும், நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதே கவலைப்படாத, அனுகிரகம் பண்றேன். நீ என்ன பண்ற அப்படின்னா, பகவான் பெருமாள் ஆராதனை பண்ணி துவாதசாட்சரி மகாமந்திரத்தை ஜபிச்சுன்று. துவாதசரி மகாமந்திரத்தை ஜபம் பண்ணு. அதே சந்தர்ப்பத்துல பயோவிருத்தங்கிற ஒரு விரத யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னாராம். அது என்ன அப்படின்னா, அன்ன ஆகாரம் புஷிக்கப்படாது, பால் மட்டும்தான் சாப்பிடணும், வேற எதுவுமே கிடையாது. இதை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. பகவானை ஆராதனை பண்ணிட்டே இருக்கணும். அதுல ரொம்ப விசேஷம், பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கணும். அது பூமிக்கு நடுவில்னா காட்டுப்பன்றி குடைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணா இருக்கணும். என்ன காரணம்னா, பகவான் ஏற்கனவே எடுத்த வராக அவதாரம் எந்த இடத்துலயோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருத்த எடுத்தவனுடைய உடம்புல பூசிண்டா பகவானோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லாம சொல்ற. இப்படி நர்மதா நதி தீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு துவாதசரி மகாமந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற அந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுண்டு அதிதியாகப்பட்டவள் அப்படியே அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கா. ஒரு நாள் ஜபம் கிடையாது, 2 நாள் ஜபம் கிடையாது, ஜபிச்சுட்டே இருக்கா. ஒரு நாள் பகவான் திவ்யமான ஒரு ரூபத்தோட கூட சங்கு சக்கர கதாதரனாக பீதாம்பர வஸ்திரத்தை தாரணம் பண்ணிட்டு
பக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமியோட கூட சாலக்கிராம மாலையை சாத்திண்டு நெற்றியில திரும்ப நிட்டுண்டு அழகான புன்முறுவலோட நீலமேல சாமலனாக அபயவரத ஹஸ்தனாக அனுகிரகம் பண்ணி ஞான சூரியனா காட்சி இப்படி பார்க்கறா. வாசுதேவாயாங்கிற மகாமந்திரம் ரொம்ப பொக்கிஷம். யாரெல்லாம் ஜபிக்கிறேனோ குருமுகமாக உபதேசம் பண்ணிட்டுன்னா கனவுலையாவது காட்சி கொடுத்துருவாங்க. தே பார்க்கறா, ஆனந்தமா இருக்கு. நான் தடுக்கிறது அப்படியே என்ன கேட்கறதுன்னு தெரியல. அடுத்தது என்ன கேட்க போறோம், எப்படி கேட்க போறோம், எதையாவது கேட்கணுமோன்னு பார்த்த மாத்திரத்துல தன்னை மறந்து போய் நிற்கிறா. பகவான் அனுகிரகம் பண்ற, கவலைப்படாத, நீ என்ன நினைக்கிறாயோ கேட்கல, நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு அனுகிரகம் செய்கிறேன், அது இப்போது இல்லைன்னா உடனே கிடையாதுன்ட்டு கொஞ்ச நாள் காத்துன்னு இருக்கணும், உனக்கு அனுகிரகம் பண்றேன். தேவகுஹ்யம் தேவ ரகசியம் உனக்கு ஒன்று சொல்ல போறேன். நானே உன்னுடைய வயிற்றுல வந்து அவதாரம் பண்ண போறேன். ஆனா நான் தான் வந்து அவதாரம் பண்றேங்கிறது ஒன்னை தவிர வேற யாருக்கும் தெரியப்படாது, பரம ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். கண்ணை மூடி கண்ணை திறந்தா வந்த பகவான காணும், ரகசியமா வச்சுக்கோன்ட்டார். இதை போய் சொன்னாக்க என்ன ஆகும்னா தெரியாது, வேண்டாம் சாமிச்சு. கிளம்பி வந்தா ஆசிரமத்துல தினந்தோறும் ஆத்துக்காரருக்கு என்னென்ன உண்டோ அத்தனை கைங்கரியத்தை பண்ணிட்டு வரா. ஒரு நாள் கர்ப்பவதியாரா, சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாம் தெரியும், காஷ்யபருக்கு சாம இருக்க. ஆவணி மாசத்துல சுக்லபக்ஷத்துல துவாதசியில மாத்தியானிக காலத்துல அபிஜித் முகூர்த்தத்துல திவ்யமான ஒரு ரூபத்தோட அழகான தேஜஸோட பகவான் அன்னைக்கு காட்சி கொடுத்தான் அல்லவா, அப்படியே சதுர் ஹஸ்தத்தோட காட்சி கொடுத்தானா. ஆச்சரியப்பட்டுக்கிட்டான். ஒரு நொடிதான் காட்சி, அவளுக்கு மட்டும்தான் காட்சி. ஹே பகவானே பரந்தாமாங்கிறா. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா சின்ன குழந்தையா மாறிவிட்டான். குள்ளமான ஒரு குழந்தை. இதுதான் வாமனாவதாரத்து ஜெயந்தி, வாமனாவதார காலம் ஆவணி திருவோணம். இன்னைக்கு விஜயத்வாதசின்னு பேர். இன்னைக்கும் சரி, மாத்தியானிக காலத்திற்கு உண்டான முகூர்த்தத்துக்கு அபிஜித் முகூர்த்தம்னு பேர். மத்தியானம் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை அந்த அபிஜித் முகூர்த்தத்துல நாம என்ன செயலை பண்ணினாலும் அது சாதகமா போயிடும். வாமனமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பிட்டோம்னா பகவான் ஜெயிச்சு கொடுத்துருவோம். அப்பேற்பட்ட ஒரு காலப்பிரமாணம் அதுதான் அபிஜித் முகூர்த்தம். இந்த குழந்தை பிறந்தது, நாமகரணம் வைக்கிறா, உபநயன சம்ஸ்காரம் ஆகுது. சின்ன குழந்தைன்னா உபநயன சம்ஸ்காரம் ஆகணுமோ, அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்றா. ரொம்ப அழகா இருக்கு. இந்த குழந்தைய பார்த்தா அவ்வளவு ஒரு தேஜஸா இருக்கு. யார் உபநயனம் பண்ணி வைக்கிறான்னா பிரம்மா கிளம்பி வர, சூரிய பகவான் கிளம்பி வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ற. காயத்ரி மந்திரத்தை யாரை நினைச்சு நாம பாராயணம் பண்றோம், யாரை நினைச்சு ஜபிக்கிறோம், யாரை நினைச்சு பூஜிக்கிறோம், அவரே வந்து உபதேசம் பண்ற. பிரகஸ்பதி தான் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய தந்து நூலுனால அழகான ஒரே ஒரு பிரம்மச்சாரி போடக்கூடிய ஒரே ஒரு யஜ்ஞோபவீதத்தை கொண்டாந்து கையில கொடுக்குற. பக்கத்துல நிற்கக்கூடிய ஒத்தொத்தரும் முன்னொன்னு பண்றா. சரஸ்வதி தேவி நேர கிளம்பி வரா, ஜபமாலையை கொடுக்குறார். பிரம்மா பார்க்கிறார், கமண்டுலத்தை கையில கொடுக்குறார். காஷ்யபர் பக்கத்துல நிற்கிறார், அப்பா தான் மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம். குரு இருக்கலாம், அப்பா தான் மந்திர உபதேசம் பண்ணணும். அப்பா மந்திரத்தை உபதேசம் பண்றார். அழகாக 8 அக்ஷரமாக இருக்கக்கூடியதை நாராயணான்னு சொல்லக்கூடியதை பிரித்து சேர்த்து தரக்கூடியதை அந்த புத்திரனுக்கு உபதேசம் பண்றார். அம்மாவாகப்பட்டவள் அந்த குழந்தை இடுப்புல கட்டிக்கிறதுக்கான கௌபீனத்தை கொடுக்கறது. ஞான சரஸ்வதி திரும்பி கிளம்பி வரா, பலாச தண்டத்தை கையில கொடுக்குறார், ஜபமாலையை கையில கொடுக்குறார். சிவபெருமான் கிளம்பி வரார், இத்தனை அழகு உண்டாங்கிறார், கையில உள்ள பிக்ஷா பாத்திரத்தை கொடுக்குறார். ஜெகன்மாதாவான அன்னபூரணி முதல் பிக்ஷையை போடுறார். இந்த குழந்தையினுடைய அழகே ஜாஜ்ஜல்யமா இருக்கு, காயத்ரியினுடைய பிரசாதமா இருக்கு. அதனால தான் ஆவணி மாசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம காயத்ரியை ஜபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நமஸ்கரிக்கிறோமோ பிரம்ம தேஜஸ் உண்டாகும். அளப்பரிய ஒரு ஆற்றலை அனுபவிக்க முடியும். இந்த குழந்தை இப்படி கிளம்பி ஜாஜ்ஜல்யமா அப்படி வாசல்ல வரத்தே, வாசப்படியில முதல் அடி எடுத்து வைக்கிறதே பூமாதேவி பார்க்கறா. பூமாதேவி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு நாம ஏதாவது பண்ணணுமே திரும்பி பார்க்கறா.
ஸ்வர்ணமயமான அருணாக்குடி எடுத்து இடுப்புல கட்டி விட்டார். 2வது எடுத்து வைக்கிறா. ஆகாசத்துல இருக்கக்கூடிய சகல விதமான தேவதைகளும் திவ்யமான ஒரு கொடையை கொடுக்குறது. அந்த கொடையை அப்படி கையில பிடிச்சுக்கிறார். கமண்டலத்தை கையில் எடுக்கிறார். நர்மதை நதி தீரத்துல நடக்கக்கூடிய யஜ்ஞ வாடிகா யஜ்ஞ சாலை, எப்ப பார்த்தாலும் மந்திரத்தினாலே சூழப்பட்ட மந்திர புகையினாலே சூழப்பட்ட யாக தீட்சையிலே இந்த உலகம் அனைத்தையும் தன்னுள்ளேயே ஜெயித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாவான மகாபலியை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி போறார். தேவேந்திரனை ஜெயிச்சுட்டோம்னால எல்லாமே தன்னோடதுன்னு அர்த்தம். தேவேந்திரன் பயந்து போயிட்டான், அப்படி இல்லையா? அதனால இப்படி இந்த வாமனமூர்த்தி நடந்து போறார். அந்த யஜ்ஞ வாடிகா, அந்த யஜ்ஞ சாலையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஜபிச்சுன்னு இருக்கா. யார் வந்தாலுமே யாரையும் மதிக்க மாட்டா. அவ என்ன காரணம் அப்படின்னா, அவள்கிட்ட மந்திரம் பேசிண்டே இருக்கு. மந்திர தேவதை பிரசன்னதையா இருக்கு. இப்படி வாமனமூர்த்தி அந்த யஜ்ஞசாலையை நோக்கி நடந்து வரத திரும்பி பார்க்கறா. ஒத்தொத்தரும் ஏந்துக்கிறான். உட்கார்ந்து இருக்கிற ஒத்தொத்தர் தன்னுடைய காரியத்தை விட்டுட்டு அப்படி எழுந்து எல்லாருடைய முகமும் இந்த சின்ன பையனை பார்த்து இப்படி திரும்புறது. அழகான சிம்மாசனத்துல யாக தீட்சையை பண்ணிண்டு விந்தியாவளியான தம்முடைய தர்ம பத்னியோட கூட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மகாபலி இப்படி எழுந்து பார்க்கறான். இதுவரைக்கும் இவ்வளவு தீட்சண்யமான பார்வையோட அழகான குழந்தைய பார்த்ததில்ல. இப்படி ஒரு குழந்தை பிரம்ம வித்து இதை தேடி வருது, இங்க வருது, நமக்கு பெரிய பாக்கியம்னா. உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு ஓடி வரான். அப்படி ஓடி வரத்தே பார்த்தோம்னா தன்னுடைய யோக வஸ்திரம் நினைச்சுட்டு மனைவியினுடைய புடவையை பிடிச்சி எடுத்துட்டு வரான். அவன் ஓடி வரா. வாசப்படியை தாண்டினா அந்த பிரம்மம் வந்து நிற்கிறது, குழந்தை நிற்கிறது, சரணத்துல விடறான். அந்த பாத தூளி நம்ம மேல படாதான்னு பிரதட்சணம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணினா, சக்தியான ஆசனத்தை போட்டான், அதுல உட்கார வச்சான், தீர்த்தத்தை பாதத்துல விட்டான், அபிஷேகம் பண்ணினா, அந்த பாதத்துல இருக்கிற ஜலத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணினா, தன்னோட மனைவிக்கு தெளிச்சான், தன்னுடைய புத்திரனுக்கு தெளிச்சான், புத்திரிக்கு தெளிச்சான். அப்படியே பார்க்கறான். கீழே உட்கார்ந்துட்டான், தரையில உட்கார்ந்துட்டான், ஆசனம் கிடையாது. அப்படி தொட்டு பார்க்கலாமான்னு தெரியல. அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, பார்த்ததே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. திக்கு முக்காடி போய் அப்படி பிரம்ம பிடிச்சு போய் திக்பிரம பிடிச்சு போய் நிற்கிறான். ஆச்சரியப்பட்டு போயிட்டான். சூரிய லோகத்திலிருந்து வருவராரா, பிரம்மலோகத்திலிருந்து வராரா, பூமியிலேருந்து வராரா, நாம பார்த்தது இல்லையே. இந்த உலகம் முழுக்க நாம கொண்டு வந்துட்டோம். நாம பார்க்கக்கூடிய உலகத்துல இப்படி ஒருத்தரை நாம பார்த்தது இல்லையே. யார் இது, யார் இது, யார் இது? நம்ம ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இந்த முகத்தை விட்டு பார்த்துட்டே இருக்கான். சில பேரை பார்த்தா பார்க்கணும்னு நமக்கு தோணிண்டே இருக்கும். திரும்ப 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 இன்னொரு முறை பார்த்தா தேவையில்லை, இன்னொரு முறை. பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன சன்னதியிலேருந்து வெளியில வரத்த இன்னொரு முறை பார்க்க மாட்டோமான்னு தோறும். உடுப்பியில கிருஷ்ணனை பார்க்கறத அந்த கையில மத்து வச்சுட்டு இருக்காரு, சிரித்த முகத்தோட இருக்காரு, இன்னொரு முறை பார்த்தா தேவையில்லையேன்னு தோறும். குருவாயூரப்பனை பார்த்துட்டு இருக்கிறதைய பிடிச்சு தள்ளி விடுவாயே, குருவாயூரப்பா என் அப்பனே அப்படின்னு நினைக்கிறதே தோணும். இன்னொரு முறை இந்த குருவாயூரப்பனை பார்க்க மாட்டோமான்னு தோணும். இப்படியெல்லாம் தோணக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளுவதற்குண்டானவாறு அந்த ராஜா பார்த்தா ஆச்சரியப்பட்டான். கைய கூப்பினான். என்ன கேட்கறதுன்னு தெரியல. இவரை பார்த்தா ஏதாவது கொடுக்கணும். யஜ்ஞம் நடக்கிறது. யஜ்ஞசாலைக்கு யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கணும். ராஜா சொன்னானாம், ரொம்ப பாக்கியம் எனக்கு, உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வந்த அந்த குழந்தை கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ணித்தான். மார்பை இழுத்து மூடித்தான். மார்புல மகாலட்சுமி இருக்கா, அவனை பார்த்துட்டான்னா மார்பை இழுத்து மூடித்தான். ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரிய தர்மாத்மாப்பா, அதனால உனக்கு தர்மத்துக்கு மேல ருச்சி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. பிரகலாதன் பாரு, எவ்வளவு பெரிய பூஜை பண்ணவன். எல்லாரும் தர்மாத்மா, எல்லாரும் பக்தர்கள் அப்படின்னா ஆச்சரியப்பட்டான். என்ன வேணும்? ஸ்வர்ணம் வேணுமா, பூமி வேணுமா, பசுக்கள் வேணுமா, நல்ல ஒரு ஸ்திரிய விவாகம் பண்ணி வைக்கட்டுமா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, நகரங்கள் வேணுமா, நாடு வேணுமா, என்ன வேணும்? ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே, அப்படியே சொல்லிட்டே இருக்கான். இந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு வேற ஒன்றும் வேண்டாம், பிராமணன் அதிகமா ஆசைப்படாது, ஆசைப்பட்டாக்க அவஸ்தை ஆயிடும், அதனால அதிகமா ஆசைப்படப்படாது. என்னுடைய பாதத்துல 3 அடி கொடு.
இப்படி பார்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ராஜா அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த ராஜாவுக்கு குழந்தை தானே, அவ்வளவுதான் கேட்க தெரியுது. உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய பிரம்ம வித்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். இந்த முகம் இன்னும் பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கு, ஆனா குழந்தையோன்னும். அதனால இத்தினூண்டு காலில் கேட்கறீங்க, எல்லாம் என்னது, எத்தனை நாளும் கேளு நான் தரேன். என்கிட்ட இல்லாததே கிடையாது. 3 அடி ரொம்ப கொஞ்சமா இருக்குமே, எனக்கு அது போரும். 1 முறை 2 முறை 3 முறை கேட்ட பிற்பாடும் அப்படியே சொன்ன உடனே சரி ஆகட்டும், சத்தியமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறார். சுக்கிர பகவான் நேர வெறுவெறுன்னு ஓடி வந்து ராஜாவுடைய காதல சொல்றார். அப்பா, சின்ன பையன் நினைச்சுன்றாத, வந்திருக்கிறது காஷ்யபர் அதிதிக்கு பிறந்த குழந்தை, மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்க. இப்போ நீ எதையாவது பண்றேன்னு சொல்லிவிட்டேன்னு கேட்டா அப்புறம் உனக்கு நரகம் தான் மிஞ்சும், வேற எதுவும் கிடைக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாரு, இல்லைன்னு சொல்லிவிடு. ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது, இல்லைன்னு நீ சொல்லிவிடு, நான் உன்னை பாதுகாத்துடுறேன். இப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னானா, பொய் சொல்லலாமா? நீங்க தானே என்னுடைய குரு, நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பொய் சொல்லலாமா? பாவம் இல்லையா? அவனுக்கு கொடுத்த வாக்கு இல்லையா? சத்தியத்தை மீறலாமா? எனக்கு நரகமே கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவேன். அவர் சொல்லி பார்த்தார், கேட்கல, கோபம் வந்துடுத்து. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி சகல விதமான தானமும் போகட்டும்னு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார். உன்னுடைய மனைவி தங்கமயமான பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் வச்சுட்டு இருக்கா, தாம்பூலத்தை அவர் கையில வச்சுட்டு இருக்கார். ஒரு பொட்டு தீர்த்தம் விட போறா. அப்படி தீர்த்தம் ஒரு பொட்டு விட்டு ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோன்னு சொல்றத, அந்த ரூபம் வாமன ரூபம் வளர்ந்தது பாருங்கோ, பிரம்மாண்டத்தை நோக்கி வளர்றது. அந்த மந்திரம் ஆரம்பிச்சு பூர்த்தி ஆகிறத மேலுலகம் புகர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக மகாலோகன்னு கீழே அதல சுதல பாதால ரஜாதல மகாதலன்னு இந்த திவ்யமான சரீரம் எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சுருந்துன்னு கேட்டாக இருக்கக்கூடிய சப்த சாகரமான லவண இக்ஷு சுராசர்பி ததிக்ஷீர சுத்தோதகன்னு சகல விதமான ஆரண்யங்கள்ல இருந்தது, சகல விதமான இடங்கள்ல இருந்தது. பூமியை தாங்கக்கூடிய அஷ்டதி கஜங்கள் அப்படியே ஆச்சரியமா பார்க்கறது, அஷ்ட சர்ப்பங்கள் பார்க்கறது, ரிஷிகள் தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்க்கறா. மிருதுக்கள் எல்லாம் பார்க்கறது. ஒரு அடியை எடுக்கிறார், ஒரு அடியை எடுத்து வச்சார், இந்த பூ அத்தனையும் அளந்துட்டார். 2வது அடியானது பிரம்மலோகத்துல போறது. பிரம்மா ஜபிச்சுட்டு இருக்கார், தீர்த்தத்தை வச்சுட்டு விஷ்ணு தேடி வருதே, இந்த பாதத்தை நாம விட்டுறக்கூடாதுன்னு அந்த பாதத்துல ஜலத்தை விடுறார். விஷ்ணு பாதோதகம்னு கங்கை உத்தவமாவதற்கு உண்டான காரணமா இருக்கு. இதையே ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்றாரு. நிஜம வியாபார பாத்திரே ஜலோ பశ్చాத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம் பூஜஸ்சம்புஜடா விபூஷணமனே ஜகுனோர் மகர்ஷேரியம் கன்யா கல்மடநாசினி பகவதே பாகீரதி பாதுனஹா அப்படின்னு அவர் அங்க ஸ்தோத்திரம் பண்றாரு. ரொம்ப ஆச்சரியம். இப்படி மகாபலி 2 கரத்தை கூப்பினா கீழே நின்னா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட படையில இருக்கிறவெல்லாம் யுத்தத்துக்கு கிளம்பினாலாம். இவர் ஏமாத்துறார். வந்தது சின்ன ரூபம், எடுத்ததோ பெரிய ரூபம், ஏமாத்துறார் இவர் அப்படின்னு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பார்ஷதாலாம் கிளம்பினா. கருட அஸ்திரத்தினால அழகாக மகாபலிய கட்டினா. அப்படியே நிற்கிறான், பேசாம நிற்கிறான். கருட பந்தம் அவனை கட்டி போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டான். தலையால் அப்படி தலையை வணங்கினா. அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணினா. பிரம்மா கிளம்பி வர, பா இவன் பக்தன் பா, அவனுக்கு நீ அனுகிரகம் என்ன, நரகத்தை கொடுத்துடாத. எல்லாரும் சொன்னா நரகம் இவனுக்கு கொடுத்துடாத, இவனுக்கு அனுகிரகம் பண்ணு, இவன் பாகவதன்னா. பிரகலாதன் கிளம்பி வரான் அங்கேருந்து, நமஸ்காரம் பண்ணினா. மகாலட்சுமி ரெக்கமெண்டேஷன். அப்போ அவனுடைய சிரசில பகவான் 3வது திருவடியை வச்சார். அப்பேற்பட்ட திவ்யமான ஒரு ரூபம், திரிவிக்கிரம ரூபம். 3 திவ்யதேசத்துல நாம சேவிக்கலாம். சீர்காழி தாடால பெருமாள், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், ரொம்ப அழகு.
காஞ்சிபுரத்தினுடைய உலகளந்த பெருமான் இங்கெல்லாம் சேவிக்கலாம். அப்படி சேவிக்கக்கூடிய பெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவன் அனுகிரகம் பண்ணி சுதலலோகம்னு கீழே இருக்கக்கூடிய அதல சுதல இருக்கு இல்லையா, அதுல சுதல லோகத்துக்கு அனுப்பிச்சு நீ அங்க போயிரு, அந்த இடத்துல உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதீதிக்கு கொடுத்த வாக்கின்படி தேவலோகத்தை மீட்டு தேவேந்திரன் கிட்ட கொடுத்த அதீதிக்கு அனுகிரகம் பண்ணினார். திவ்யமான ஒரு வடிவத்தோட அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ண எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். இதனுடைய பலஸ்ருதி என்ன தெரியுமா? இதை கேட்டா என்ன உண்டாகும் தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் பெறலாம், தாரித்ரியம் நீங்கும், சௌபாகியம் உண்டாகும், சகல மங்களம் உண்டாகும். எந்த இடத்துல இந்த பிரசன்னதையா கேட்கப்படுறதோ, சிரவணம் பண்ணப்படுறதோ, சௌபாகியம் உண்டாகும், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும். பெருமாளுடைய சரணமே நம்மை காப்பாற்றும். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரசிலே வைக்கப்பட்ட அந்த திருவடியே நம்முடைய அந்த சிரசிலேயும் வைக்கப்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு எம்பெருமானுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். கோவிந்தா கோவிந்தா.